புதுசா வந்துட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு உங்களுடைய கிளையண்ட்டாவோ நியூவா வந்துட்டு ஒருத்தங்க வராங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா ஓகே. அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க கொடுப்பீங்க நம்ம சேனல் வழியா வந்தா? உங்க சேனல் வழியா வந்தா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியே குடுக்கலாம். ஓகே சூப்பர். உங்களுக்கு என்ன அவங்க என்ன இதுல பெர்சன்டேஜ்ல இது கேக்குறாங்களோ அதுக்கு நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி குடுப்போம். ஓகே. இல்ல விலையில நம்ம சிவாரம் டிவில பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க நிறைய ஹேர் கட்டிங் ப்ளஸ் பாத்தீங்கன்னா பிரைடல் மேக்கப் சார்ந்த வீடியோஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸுடைய பேர் பாத்தீங்கன்னா கவுண்டமலையும். அதாவது உங்களுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபன் எக்ஸ்ட்ரீம் இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபன் எக்ஸ்ட்ரீம் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா டோனி அண்ட் கை ஹேர் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கு. இந்த ஷாப்ல வந்து என்னென்ன மாதிரியான அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். மேடம் வணக்கம். உங்க பேருங்க? ரம்யா. ரம்யா. ஓகே. இந்த ஷாப்பை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளைன் கொடுங்க மேடம். இது வந்து ஓபன் பண்ணி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே யூனிசெக்ஸ் சலூன் தான். உங்களுக்கு எல்லா சர்வீஸும் இதுல அவைலபிள் தான் இருக்குது. ஓகேங்க. ஓகேங்களா? சரி ஓகே மேடம். நீங்க எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் வந்து 2 இயர்ஸ் தான் சார். 2 இயர்ஸ். 2 ஓகே. இயர்ஸ். இங்க கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஃபீமேல் அதிகமா வருவாங்க, மேல் அதிகமா வருவாங்க? ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே அதிகமாக தான் வருவாங்க. ஓகே. மேபி மேல் தான் அதிகமாக வருவாங்க. இப்போ நீங்க ஃபீமேலுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஹேர் கட்டிங் ப்ளஸ் வந்துட்டு ஃபேஷியல் மற்ற என்னென்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க? உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெயினா இது வேற ஹேர் ட்ரெஸ்ஸிங் தான். ஹேர் ட்ரெஸ்ஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீமேலுக்கு இது நல்ல ஹேர் ட்ரெஸ்ஸிங்கா இருக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, நீங்க என்ன ஹேர் ட்ரீட்மெண்ட்னாலும் இங்க தான் ஃபர்ஸ்ட் சஜஷன் வருவாங்க. இங்க தான் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும். ஓகே. மேம் நீங்க இது இது தவிர நம்மளுடைய ஷாப்ல வந்துட்டு வேற என்னென்ன அவைலபிள் இருக்கு? உங்களுக்கு ஃபேஷியல் இருக்கு, கெரட்டின் ஸ்மூத்தனிங் இருக்குது. தென் வந்து ஹேர் ஸ்பா இருக்கு, பெடிக்யூர் மெனிக்யூர் இருக்கு. ஆல் சர்வீஸ் இருக்கு. ஓகே. பெடிக்யூர் மெனிக்யூர். கலரிங் இருக்கு. ஓகே. ஹேர் கலரிங் வந்துட்டு நீங்க என்னென்ன மாதிரியான இது வந்து யூஸ் பண்றீங்க? ஹேர் கலரிங். ஹேர் கலரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் எல்லாமே ஆர்கான் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு சலூன் யூஸோட உங்களுக்கு ஷாம்பு, உங்களுக்கு மாஸ்க் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்கான் ப்ராடக்ட்டா தான் இருக்கு. அது நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. கெமிக்கல் எதுவுமே இல்லை. கெமிக்கல் எதுவும் இல்லை. இங்க எல்லாமே சல்ஃபன் பேராகிராஃப் ஃப்ரீ தான் எல்லாமே. ஓகே. உங்களுக்கு பிரைஸ் வைஸ் எப்படி இருக்குங்க நம்மளுடைய ஷாப்ல? பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் கட்டிங் எடுத்துட்டீங்க, ஹேர் ட்ரெஸ்ஸிங்னால ஹேர் கட் தான் மெயின். ஃபீமேல் ஆகட்டும் மேல் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே ஹேர் கட் தான் மெயின். அதுக்கு பதிலா சீனியர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, டாப் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, கிரியேட்டிவ் டைரக்டர் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் வரும். ஓ சரிங்க. இப்போ நீங்க இது சார்ந்து நீங்க சொன்னீங்க இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் இதை பத்தி சொல்லுங்க. பெடிக்யூர் மெனிக்யூர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொம்ப பெயினா லெக் பெயினா இருக்கிறவங்களுக்கு அது நல்லா ரிலீஃப் ஆகும். அதுக்காக நம்ம பெடிக்யூர் எடுத்துக்கிறோம். தென் வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மெயினா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்க சஜஷன் கொடுப்போம். அவங்க எடுத்துட்டாங்கன்னா ஆல்ரெடி பெடிக்யூர் குழந்தைக்கு வந்து அது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால வந்து நம்ம பெடிக்யூர் மெனிக்யூர் ஆகட்டும் எல்லாமே மற்றபடி ஃபேஷியலே ஆகட்டும் அது எல்லாமே எதுவுமே வந்து நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் ஃபேஷியல் பெடிக்யூர் எடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்மளோட பெயினுக்கு தான் நம்ம அதை எடுக்கிறோமே தவிர நம்ம அது குழந்தை உள்ள இருக்கும்போது அது கொஞ்சம் பாதிப்பு தரும். அதனால எடுக்க மாட்டோம். நாங்களே சஜஷன் கொடுப்போம். ஃபேஷியல் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆமா. இப்போ வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டு சில பெண்களுக்கு வந்துட்டு ஸ்கின்ல வந்து சில டோன்ஸ் வரும். பிளாக் டோன்ஸ் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வருங்க. ப்ளஸ் வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ரொம்ப டார்க் ஸ்கின்னாகவும் இருக்கும். அவங்களாம் என்ன மாதிரியான இது வந்து எடுத்துக்கலாம்? மேபி நீங்க ஸ்கின் பிரைட்னிங் எடுத்துக்கலாம். ஸ்கின் பிரைட்னிங்கிற ஃபேஷியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபேஸ் நல்லா க்ளோயிங் கிடைக்கும், நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். தென் இப்போ ஹைட்ரா ஃபேஷியல் போயிட்டு இருக்கு. ஹைட்ரா ஃபேஷியல் தென் கொரியன் ஃபேஷியல் அந்த மாதிரி நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஹைட்ரா கொரியன் ஃபேஷியல் தென் வந்து கெரட்டின் எல்லாமே இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஹைட்ரா ஃபேஷியல்னா எப்படி?
ஹைட்ரா ஃபேஷியல் உங்களுக்கு மிஷின்ல பண்றதுங்க சார். உங்களுக்கு மிஷின்ல சர்க்குலேஷன் எல்லாமே கொடுக்குறப்ப இன்னும் பெனிஃபிட் உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லா இருக்கும் இன்னும். ஓகே, இங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து எஸ்பி பிராண்ட் ஒன்று யூஸ் பண்றோம், வெல்லா பிராண்ட் ஒன்று யூஸ் பண்றோம் சார். எஸ்பில உங்களுக்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்றோம், மாஸ்க் யூஸ் பண்றோம், இல்ல கண்டிஷனர் யூஸ் பண்றோம். உங்களுக்கு என்னென்ன ஸ்கேல்ப்ல பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஷாம்பு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்க்கு இருக்கு. ஓகே, உள்ள அப்படியே பார்க்கலாம். ஹேர் கட் ஷாம்பு இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலரிங் டியூப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ஸ்க்கு இருக்கு, தென் ஃபேஷன் கலர்ஸ்க்கு இருக்கு. இது வந்து மேபி பார்த்தீங்கன்னா ஃபேஷன் கலரோட உங்களுக்கு வந்து இது சார்ட். அது அப்படியே பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபேஷன் கலரோட சார்ட். இதுல வந்து சஜஷன்ஸ் கிளையண்ட்டுக்கு நாங்க காமிக்கும் போது அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு உண்டானது வந்து நாங்க அது எது சூஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த கலரிங் எடுத்துக்கிட்டா எவ்வளவு நாள் வரைக்கும் நமக்கு இருக்கும்? உங்களுக்கு 60 நாட்ஸ் வரைக்கும் இருக்கும் சார். நீங்க வந்து எவ்வளவு வாஷ் அதிகமா எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு நீங்க கலரிங் பண்ணிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஷாம்பு கூட இருக்கு. கலரிங் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருக்க வைக்கிறதுக்கான ஷாம்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 3 months 6 months வரைக்கும் இருக்கும் சார். அதுக்கப்புறம் அது போயிடும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் போயிடும், மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? கலரிங்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென் அப்படிங்கிற ரொம்ப 2000 மேல வரும் சார். ஃபீமேல் அப்படிங்கிற அவங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து எந்த ஹேருக்கு குளோபல் கலரா இல்ல ஃபேஷன் கலர் சும்மா ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி பண்றாங்களா அந்த மாதிரி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் ரேட் மாறும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலரிங்க்கு இது வந்து வால்யூம் கொடுக்கிறது. இப்போ வந்து ஒரு மைல்டு கலர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 20 வால்யூம் அந்த மாதிரி வால்யூம் தகுந்த மாதிரி இருக்கும். இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா பிரைட்னா தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு 40 வால்யூம் 60 வால்யூம் அந்த மாதிரி இது வால்யூம் மிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல இன்னும் கலர் எஃபெக்ட் கொடுக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்து இங்க உண்மையுமே இந்த சேர்ஸ்ல வந்துட்டு என்னென்ன பண்ணுவீங்க? மேபி இது வந்து ஃபீமேல் ஹேர் கட்டுக்கு நல்லா ஃபெதர் கட் லேயர் கட் என்ன ஹேர் கட் எடுத்துட்டாலும் இது வச்சு எல்லாமே ஹேர் கட் எடுப்பாங்க. இது மீன்ஸ் தென் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து விஐபி ரூம்ட்டு தனியா ஒரு ரூம் ஹேர் ஸ்பா ஃபீமேல்லாம் ஹேர் ஸ்பா எடுக்கிறாங்க ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குலாம் அந்த ரூம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹேர் வாஷ் செக்ஷன். அத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு இது எப்படி கிட்ஸ் இது வந்து கிட்ஸ் வந்து இப்போ 5 years 6 years கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இதுல உட்கார வச்சுட்டு அங்க ஒரு டேப் இருக்கும். அவங்களுக்கு ஒரு டேப் கிட்ஸ்க்கு ப்ளே பண்ணி விட்டுட்டா அதை வச்சு பார்த்துட்டு அவங்க குட்டீஸ் அழுகாம இருப்பாங்க. அதுக்காக இது பண்ணுக்காக சும்மா இதுல உட்கார வச்சுட்டா ஹேர் கட் எடுக்கும். அது நல்லா இருக்கும் இல்லைங்களா? அத நீங்க அப்படியே ஜாலியா அப்படியே ட்ரை பண்ணிட்டே எடுத்துக்குவாங்க. கண்டிப்பா ஆமா. இதுவும் பார்த்துட்டு அவங்களுக்கு டேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் போடுறப்ப நல்லா பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஸ்டைலிஷும் அதே மாதிரி கிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி பேசிட்டே அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. உள்ளங்க கூட இது வந்து பாத்தீங்கன்னா நெயில் ஆர்ட் செக்ஷன். இது சொல்லுங்க. இது வந்து நெயில் ஆர்ட் செக்ஷன். நெயில் ஆர்ட் யாராவது கேக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆர்ட் என்ன வகையான ஆர்ட்னாலும் இங்க பண்ணிக்கலாம். உள்ள அப்படியே அந்த நெயில் ஆர்ட்ல என்னென்ன மாதிரியான கலரிங் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? ஆமா ஆமா. அவங்க என்ன கலர் கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நெயில் ஆர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுப்போம். இல்லனா அவங்களே ஒரு சில கிளையண்ட் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி டிசைன்ல போட்டு உங்களுக்கு அந்த போட்டோஸ் கூட அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? ஆமா. இங்க அதே மாதிரி தான் போட்டோஸ். ஆமா. இந்த போட்டோஸ் அதே மாதிரி தான். இது நெயிலுக்கு தனியா செக்ஷன் இருக்கு. இது வந்து இந்த போட்டோஸ் இதுல வந்து ஹேர் ஸ்பா. இது வந்து ஹேர் ஸ்பா எடுக்கிறதுக்கு ஸ்டீம் இது. ஹேர் ஸ்பா எடுக்கிறப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லையா? அப்ப வந்து ஸ்பாக்கு வந்து நீங்க எல்லாம் அப்ளை பண்ணி வைக்கிறப்ப இது வந்து ஸ்டீம் கொடுக்கணும். அது வந்து ட்ரீட்மெண்ட்க்கே இது தான் மெயினா. இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கட் கலரிங் எடுக்கிறீங்களா அதுக்குன்னா லைட் எஃபெக்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து பெடிக்யூர் செக்ஷன். ஓகே நைஸ். இது வந்து பெடிக்யூர் செக்ஷன். ஓகே. இங்க தான் பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் பண்ணுவாங்க. இப்போ நீங்க எல்லாத்துக்குமே பண்ணுவீங்களா? எல்லாத்துக்குமே. இப்போ உங்களுக்கு அது தெரியுங்களா? தெரியும். இது வந்து ஃபேஷியல் ரூம் சார். ஓகே. ஃபேஷியல் ரூம் பாத்தீங்கன்னா இங்க வந்து கிளையண்ட் வந்து படுத்துட்டு தான் வந்து கிளையண்ட்டுக்கு நம்ம சர்வீஸ் எடுப்போம். ஃபேஷியல் வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங் இருக்கும், ஸ்க்ரப் இருக்கும், மசாஜ் கிரீம் இருக்கும். தென் வந்து ஸ்டீம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்டீம். இந்த ஸ்டீம் எதுக்காகனா நமக்கு இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் மூக்குல இருக்கும். மூக்குல இருக்கிறப்ப அதை ரிமூவ் பண்றதுக்கு இது வந்து ஹீட் கொடுப்போம். ஹீட் கொடுக்கறப்ப அந்த போஸ்லாம் கொஞ்சம் ஓபன் ஆகும். ஓபன் ஆகும்போது நீங்க ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் இதுல ரிமூவ் பண்ணிக்கலாம். இது முடிச்சிட்டு லாஸ்டா பேக் போடுவோம். பேக் போட்டுட்டு அவ்வளவுதான். ஓகே. இது எக்ஸ்ட்ரா ரூம் வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்பா பாடி ஸ்பாவும் எடுக்கறாங்க. பாடி ஸ்பா எடுக்கறாங்க. பாடி ஸ்பா இருக்கு. ஆனா வந்து
பாத்தீங்கன்னா பாடி ஸ்பாக்கு வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கேன். ஆனா யாரும் அவ்வளோக்கா கேட்கறது இல்ல. இது பாடி ஸ்பானா எந்த மாதிரி பண்ணுவீங்க? ஃபுல் பாடி மசாஜிங் சார். மேல் டு மேலுங்களா? மேல் டு மேல், ஃபீமேல் டு ஃபீமேல். அது கம்பல்சரி. ஓகே. அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? அது இப்ப வரைக்கும் யாருமே எடுக்கலங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவர்ஸ் பொறுத்து வரும். நீங்களும் பண்ணுவீங்களா மேம்? இல்ல சார், நான் அதுக்கு பண்றது. ஓகே. இப்போ நம்ம படுத்தா இப்போ வரைக்கும் நான் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் எதுக்கும் இல்ல. இப்போ படுத்தா இத குப்புறப்படுத்து இந்த தலை இப்படி வச்சுக்கலாம். அப்படி பண்ணலாம். நார்மலா ஃபேஷியலுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் நீங்க பண்ணுவீங்களா? இந்த போட்டோஸ் இருக்கிற மாதிரி. இது எல்லாமே ஆமா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். மேபி அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி சரி ஓகே. ஃபேஷியல் ஒன்னு. ஓகே. நம்மளோட ஷாப்பை பற்றி நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ நம்மளுடைய ஷாப்புடைய லொகேஷன் வந்துட்டு எகைன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ஷாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா கவுண்டமலையில இருந்து கொஞ்சம் தூரம் தான். சேரன் நகர் ஏரியா. சேரன் நகர்ல இருந்து ஒன் எக்ஸ்ட்ரீம் பக்கத்துல பொன்னுசாமி ஹோட்டல்ல இருக்கும். ஒன் எக்ஸ்ட்ரீம் பக்கத்துல டோனி மீல் சலூன். அட்ரஸிங் அமைஞ்சிருக்கு. சரிங்க. நம்மளுடைய ஷாப்புடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குங்களா? இருக்கு சார். உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. 8111000043 அது ஒரு நம்பர் இருக்கு. அதே மாதிரி 8111000053 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ரெண்டு நம்பர் இருக்கு. லாஸ்ட்ல ரெண்டு நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும். 431 531. அதுல எதுக்கு எடுத்தாலும் நான் தான் அட்டெண்ட் பண்ணுவேன். நீங்க தான் இருப்பீங்க. நீங்க வந்துட்டு இங்க என்னவா இருக்கீங்க மேம்? நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன கொஸ்டின் தான். இப்போ புதுசா வந்துட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு உங்களுடைய கிளைண்டாவோ நியூவா வந்துட்டு ஒருத்தங்க வராங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க கொடுப்பீங்க? நம்ம சேனல் வழியா வந்தா உங்க சேனல் வழியா வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே சூப்பர். அவங்க என்ன இதுல பெர்சன்டேஜ்ல இது கேக்குறாங்களோ அதுக்கு நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ யூஸ் மேடம் வந்து சொன்னாங்க, ரம்யா மேடம் வந்துட்டு ரொம்ப நேரமா நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதோட நம்மளுக்கு வந்துட்டு நம்ம சேனல் வழியா வரக்கூடிய ஒரு பார்வையாளராக இருந்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கூட தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபராக இருக்கு. மேம் இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணு நீங்கள் இன்னும் டெவலப் ஆக, அதோட சமயம் உங்களுடைய ஷாப்பும் டெவலப் ஆக எங்களுடைய சேனல் சர்வீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யூஸ் நம்ம இவ்வளோ நேரம் நமக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.